இஎம்ஐல வாங்குறீங்கன்னு கரெக்டா கட்டுப்பிட்டா. பர்சனல் லோன், ஃபோன், மொபைல் 2 மொபைல் போயிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்தது இப்போ டிவியும் சவுண்ட் பாரும் வாங்கியிருக்கோம். 100 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டி பொருளை வாங்குறியே, நீ ஏன்டா இருக்க? நீ எல்லாம் மொபைல் ஃபோன், ஹோம் தேட்டரு எல்லாமே இஎம்ஐல வாங்கினது சார். இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கு. பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபோனு, லேப்டாப், அவன், ஹோம் லோன் கரண்ட்டாக இருக்கிறது. இதான் முதப்படி, அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. இதுக்கு முன்னாடி 4 ஃபோன் வாங்கினது இஎம்ஐல. எங்கள் அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800, அதுவுமே 3 months இஎம்ஐல வாங்கினேன். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். டேய், என்னது இது? ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த ஐட்டம் தானே? அது 800 ரூபாய்க்குமா இஎம்ஐலாம் இருக்கு இப்போ. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பிரிச்சு கட்டுறது 3 months இஎம்ஐ. மாசம் எவ்வளவு கட்டணும்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? 300 சம்திங் கட்டணும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. 800 ஐட்டம் 900 ரூபாய்க்கு 100 ரூபா கூட போகும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வீடு, ஹவுசிங் லோனு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு. ஸ்கூல் ஃபீஸ் தான் இஎம்ஐல கட்டலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. மாதம் மாதம் இது பண்ணிக்க வேண்டியது. கிரெடிட் கார்டில் கிரெடிட் கார்டில் போட்டு கட்டிட்டு. வந்து 6500 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியாதா? கட்டுவேன், 1000 ரூபாய் கட்ட முடியாதா? 20000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. என்னோட சம்பளம் வந்து 17000. நீங்க லோன் வாங்கி தான் அதை கட்டிட்டீங்களே, திரும்பிய 10000 ரூபாய் கூட வாங்குனீங்க. மாட்டினாடா மானஸ்த. இது அவங்க கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு வாங்கணும்னு கேக்குறேன். குஜாஜ் கார்டை பத்தி தெரியுமா? தெரியாது. குஜாஜ் கார்டு வாங்குங்க சார்.